என் உயிரின் மேலான என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நாம் இனத்தின், நாம் சமூகத்தின் விடுவெளியாக இருந்த ஒரு மாவீரர் அவர்களின் வாரிசு அண்ணன் திரு சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இரவு பகலாக உழைத்த நல் உள்ளங்களுக்கும் இதனை இவ்விழாவினை முன்னோடியாக எடுத்து சென்று கிராமந்தோறும் பயணம் செய்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமானால் எவ்வளவு சிரமம் என்பது நாங்கள் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சியினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த சமூக அக்கறையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். எத்தனை கிராமங்களில் நாம் பயணம் செய்தாலும் விழிப்புணர்வு செய்தாலும் உணர்வுள்ள சமூக மக்கள் மட்டுமே ஒன்று கூடுவார்கள். எல்லாரும் கிராமத்தோடு பேசினாலும் யாரிடம் உணர்வு இருக்கோ, சமூக உணர்வு இருக்கோ, அவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் ஒருங்கிணைந்து வருவார்கள். ஆகையால் சமூக உணர்வுடனும் சமூக அக்கறையுடனும் இங்கு வருகை இருந்த அனைத்து உணர்வாளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் அமைப்பு வேண்டும், அமைப்பு வேண்டுமா வேண்டாமா அப்படி என்பது எல்லோரும் மனதில் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு விடை என்னவென்றால், முதலில் சமீபத்தில் இளவனூர் கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, சமூக பிரச்சனை ஏற்பட்டது. அந்த சமூக பிரச்சனையை யார் கையாண்டார்கள் அப்படின்னா, முதலில் இந்த சமூகம் எந்த சங்கத்தில் பயணிக்கிறது, அதற்கு விடைதான் என்ன அப்படின்னு சொன்னால் பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கம். அப்ப பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கத்தை எடுத்து முன்னறிக்கைக்கு பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகம் அதை இணைந்து மற்றபடி சமூக அலுவலர்கள், மாப்பிள்ளை விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட தலைவர் செயலாளர் பிரபாகரன் அவர்கள், அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தவளஜித் அவர்கள், வளரும் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் மாநில துணை செயலாளர் அண்ணன் ராசியா அவர்கள், இப்படியெல்லாம் முதலில் களத்தில் போன பின்னாடிதான் பின்னாடி நம்மளுடைய சமூக அமைப்புகள், ஜேபி பேரவை, புதிய தமிழர் பேரவை, இப்படி எல்லாருமே அந்த கிராமம் நோக்கி பயணிச்சாங்க. அப்படி அந்த கிராமம் நோக்கி பயணிக்கும் போது அரசிற்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. அரசிற்கு அழுத்தம் ஏற்பட்டது. இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால், ஒரு உண்மையை இங்க இந்த அரங்கில் நான் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இளவனூர் கிராமத்தில் நமது சமூகத்தால் பெயர் பலகை போர்டு வைக்கப்பட்டது. ஆனால் அந்த போர்டை அகற்றிவிட்டார்கள். அதை யாரும் எந்த வெளியுறவத்திற்கும் கொண்டு செல்லவில்லை. அதற்கு அடுத்த ஆண்டு என்ன பண்றார்கள் அப்படின்னு சொன்னால், இதே ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயர் பலகை போர்டை வைக்கிறார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு அகற்றுகிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தாலும் இன்னும் நாம் சமூகம் சுதந்திரம் அடையவில்லை என்பதற்கு இதற்கு ஒரு சான்று. அப்ப இந்த ஆண்டு என்ன பண்ணுகிறார்கள் என்றால், இதே மாதிரி பெயர் பலகை வைக்கும் போது போர்டை எடுத்தார்கள். ஆனால் தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பண்பாட்டு கழக தலைவர் அவர்கள், நான் பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு கண்டிப்பாக செல்வேன். செல்லவில்லை என்றால்
இங்கு சாலையில் உட்கார்வேன் என்று பெருமச்சேரி சாலையில் உட்கார்ந்ததற்காக அரசின் அழுத்தத்திற்காக அரசே என்ன பண்ணுகிறது, இளம்பூர் கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு அழைத்து சென்ற பின்னாடி நம்ம பண்பாடு கலை தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, எந்த இடத்தில் என் சமூகத்தின் போடு அகற்றப்பட்டதோ அந்த இடத்தில் என் சமூகத்தின் போரை நிலைநிறுத்தாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், என் உயிரை போனாலும் பரவாயில்லை அப்படி என்று ஒரு உறுதியோடு கண்டிப்பாக. ஏன் 2 ஆண்டு வைக்க முடியும்? 2 ஆண்டு போடு வச்சது எடுத்தத இந்த ஆண்டு எப்படி வைக்க முடிச்சு? அதுதான் ஒரு சமரசமற்ற தலைவருக்கான அடையாளம். உண்மையிலே சொல்ல வேண்டுமானால் ஐயா இமானுவேல் சேகரின் அவர்களின் மறுவரும் தான் சக்கரவர்த்தி அவர்கள். அந்த இடத்துல என்ன சொன்னார், இங்க இருந்து என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, என் மக்களுக்காக என் மண்ணுக்காக நான் போராடுவதிலும் தினமும் ரத்தம் சிந்துவதிலும் நான் பெருமை அடைகிறேன். அண்ணன் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அண்ணனுக்கு எனக்கு சின்ன ஒரு பழக்கம். அண்ணனை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அப்ப அண்ணா நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கலெக்டருக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஆனா நீங்க படிச்சு இந்த சமூகத்துக்கு கலெக்டர் ஆகி ஒரு அதிகாரத்தை வந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய நினைச்சீங்க. ஆனால் இது வந்து ஒரு கரடு முரணா, நீங்க போராட்ட களத்தை இலக்க தலைவரான முன்னாடி கரடு முரணான பாதைகள் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி நீங்க வந்து வழி நடத்தி போவீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் தியாகி இமானுவேல் பேரன் என்பதை பெருமை அடைவதை விட இந்த சமூகத்துக்கான போராட்ட களத்தில் உயிர் நீத்தேன் என்றால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அப்பேற்பட்ட உயிர் எனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி சொல்வது என்றால் என் மக்களுக்காக உரிமைக்காக உயிரை விடுவதை நான் பெருமை அடைகிறேன். அந்த நினைப்போடு தான் நான் இந்த களத்தில் வருகிறேன் என்று சொன்னார். ஆக இதுவரைக்கும் நம் மக்களுக்காக எந்த சமரசம் இல்லாமல் ஒரு ஒப்பற்ற தலைவராக இந்த பகுதியில் விளங்கி வருகிறார். ஆக முதலாக நாம் இளையாங்குடி பகுதியில் நாம் உறவுகள் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது கூட அண்ணன் வைத்த முதல் கோரிக்கை, உங்கள் கிராமங்களில் இளையாங்குடி பகுதியில் எப்படி பரமக்குடி பண்பாட்டு கழகம் இந்த பகுதியில் வந்தா ஒரு கட்டமைப்போடு செயல்படுகிறதோ இதை போன்று நீங்களும் அந்த பகுதியில் இளையாங்குடி பகுதியில் கட்டமைப்போடு செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் காலமெல்லாம் உறுதியாக நிற்பேன் என முதல் வாக்குறுதி கொடுத்தார். அதை போன்று அண்ணன் அவர்கள் சில முன்னெடுப்புகளை எடுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அண்ணனோட ஒரு முதல் கொள்கை என்னன்னா, ஒவ்வொரு கிராமத்திலும் இளைஞர்கள்ல படிச்சவங்களை டேட்டா வாங்கிட்டு அவங்க படிக்கிறதுக்கு வந்தோம்னா உதவி என்ன வேலை செய்யணும், உதவி செய்யணும். அவங்க அரசு வேலைக்கு வந்தோம்னா போறதுக்காக என்ன வேலை செய்யணும், அதற்கடுத்து அவங்க வந்தோம்னா எல்லாம் தனியார் துறையில வேலை பார்க்கறதுக்கு என்ன முயற்சி செய்யணும். இதெல்லாம் அன்னையோட ஒவ்வொரு கிராமத்தோடு வந்தோம்னா ஒவ்வொரு கிராம இளைஞர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டிப்பாக அதன் மூலமா நாம இளைஞர்களுக்கு சரியான ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது சொல்லிட்டு அண்ணன் அடுத்த வாரம் கொண்டு ஒவ்வொரு கிராமமுக்கும் சென்று பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் இது போன்ற நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை அறிவு சார்ந்த தலைவராக அண்ணன் சக்கரவர்த்தி இருப்பதில் நாம் அனைவரும் வந்தோம்னா அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இந்த சமூகத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கூறி இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமானால், நாம் சமூகத்தில் நாம் இந்த இடத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சமூகத்தை கடைசியாக பதிவு செய்கிற இளம்பூர் கிராமம் பாதிக்கப்படுது, ஆலிமர கிராமம் பாதிக்கப்படுது. இந்த கிராமத்தில் எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இளையாங்குடி வட்டத்தில் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் நாம் பாதிப்புன்னு சொன்ன உடனே முதல்ல வந்தது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் வராங்க. அப்ப இங்க இருக்கிற காவல்துறை என்ன கேட்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் நீங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து எங்களுக்கு பிரச்சனையை வந்து எல்லாம் இழுத்து வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பிரச்சனை இழுக்கிறதுக்காக அவங்க வரல, பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வராங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏன் இங்கெல்லாம் தலைவர் இல்லையா, இங்கெல்லாம் அமைப்பு இல்லையா, இங்கெல்லாம் ஒற்றுமை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கான விடை இந்த அமைப்பு துவங்கப்பட்டது என்பதில் கூறி நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நிறைவு விழாவில் இது வந்து ஒரு 5000 பேர் கூடக்கூடிய ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அமைப்பிற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக உணவு உழைப்பும் நிதி உழைப்பும் செலுத்துவோம் என கூறி வாய்ப்படுத்தமைக்கு போராடக்கூடிய நன்றி உழைப்பும் விடைபெறுகிறேன். நன்றி.